எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 8 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரே லத்தக்கலையா தான் இருந்தது. 1% கிட்ட நிப்டி 50 வந்து கரெக்டா இருக்கு. சோ 26,000 உடைச்சு 25,876 அப்படிங்கிற ரேஞ்சில வந்து செட்டில் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு இந்த அளவுக்கான கரெக்ஷன் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பில்ல வந்து கிளியர் பண்ணிருக்காரு பார்லிமெண்ட்ல டேபிள் பண்றதுக்கு அமெரிக்கால. சோ அந்த பில்லுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்களோ அவங்க மேல எல்லாத்துலயும் 500% வரைக்கும் டாரிஃப் போடுறதுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட் வந்து ஓகே பண்றதுக்காக அந்த பில்லை வந்து டேபிள் பண்றாங்க. சோ இப்பதான் வந்து பில்லை டேபிள் பண்றாங்க. இதுக்கப்புறம் அது வந்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும். பட் இந்த பில் டேபிள் ஆன உடனே இது வந்து சைனா, இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து சைனா மேல டாரிஃபே போடல, இந்தியா மேல மட்டும்தான் 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. 25% டாரிஃப் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா 25% வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத குறைச்சிருந்தாங்க. ஆனா அதை வந்து ஜீரோ பண்ணல. பட் ஆனா இப்போ சைனா மேலேயும் வந்து 500% டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நியூஸா வந்திருக்கு. பட் ஆனா இது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ரெண்டு ஹவுஸ்லயுமே வந்து இது வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸா வந்து மார்க்கெட் வந்து பாக்குது. சோ மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, நிப்டி வந்து போன வருஷம் அக்டோபருக்கு அப்புறம் முறையா இந்த 50 DMA அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சிருக்கு. சோ அதனால இன்னும் வந்து ஃபால் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25,500 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 26,000க்கு மேல வந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து அப்போட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் வியூ தான். சோ இன்னைக்கு இந்த நிப்டி வந்து 1% டிராப் ஆனதுனால 8 லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேப் வந்து மார்க்கெட் விட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பில் வந்து டேபிள் ஆனதுக்கு அப்புறம் பாஸ் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கிறது நமக்கு முழுசா வந்து தெரியும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பார்த்தோம் அப்படின்னா மைனரா வந்து கரெக்டா இருக்கு. சோ கோல்டுலயுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு தான் பாக்குறேன். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்ட்ல வந்து ஏதாவது கரெக்ஷன் அப்பப்போ நடக்கும்போது நான் வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாக்குறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டு பீஸ் வந்து 1% மேல கரெக்டா இருந்தது. நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து கோல்டு பீஸ் பை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்தியால டொமஸ்டிக் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆபரண தங்கம் 1 கிராம் வந்து 50 ரூபாய் குறைஞ்சி 12,750 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபால் அப்படிங்கிறது நிப்டி 50ல மட்டும் நடக்கல, அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி இண்டெக்ஸ் நடந்திருக்கு. ஒரு சில ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து 11% வரைக்கும் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்துஸ்தான் காப்பர், HPCL இவங்க எல்லாருமே வந்து அதிக லெவல்ல அஃபெக்ட் ஆன ஒரு கம்பெனிஸா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது 2025ல ஒரு இன்க்ரீஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கு. ETF மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது. சோ பிரைஸ் ராலி நடக்கும்போது அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 2025ல 2024ல இருந்ததை விட 4 மடங்கு வந்து இந்த அசட்ஸ் வந்து வளர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து இந்த ETF மட்டுமே வந்து மக்கள் வந்து இப்போ அசட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட பினான்சியல் 26 GDP எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டா வந்திருக்கு. சோ 7.4% growth வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த growth அப்படிங்கிறது 2-3 சர்வீஸ் செக்டர் வந்து க்ரோ ஆனதுனால தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல பெருசா வந்து growth இல்ல. அதே மாதிரி வேற சில இண்டஸ்ட்ரீஸ், மைனிங் இந்த மாதிரி செக்டர்லயும் வந்து growth இல்லாதனால எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்மளால பெருசா ஜெனரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த GDP growth அப்படிங்கிறது ஒரு சில செக்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து கான்சென்ட்ரேட்டா இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவோட லாங் டர்ம் growth ஸ்டோரிக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 500% US டாரிஃப் நியூஸ்னால அமெரிக்கா ஏற்றுமதியை நம்பி இருக்கிற, அதன் மூலமா ரெவென்யூ பண்ற கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்தது. இன்னைக்கு பார்மா செக்டர்ல நாட்கோ பார்மா வந்து நேத்து அப்பானதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த நியூஸ்னால வந்து டவுன் ஆயிருந்தது. அதே மாதிரி இந்த அவந்தி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ அவங்களுமே வந்து இந்த ஷ்ரிம்பை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனி. அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த SKMX ப்ராடக்ட்ஸும் வந்து இன்னைக்கு 5% கிட்ட கரெக்டா இருக்கு. பட் இன்னமும் நான் வந்து இதுல எதுவும் பை பண்ணல, வெயிட் பண்றேன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, அந்த growth ரேட் வந்து இதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து என்ட்ரி எடுக்கணும். அடுத்து ஐடி ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கியிருந்தது. நாம நேத்தோ முந்தானத்து வீடியோல சொல்லியிருப்போம், ஐடி வந்து கொஞ்சம் கெயின் ஆனப்ப நான் வந்து எந்த பார்ட்டிசிபேஷன் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறத புரோக்கரேஜோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிஸோட ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இன்னும் வந்து ப்ரப்பல் ஆகல. சோ அங்க ஸ்பெண்டிங் கம்மியா இருக்கும்போது இந்தியாவுக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். சோ அதனால Q3 ரிசல்ட்ஸ்ல டீல் வின்ஸ்ல இருந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு TCS, டெக் மகேந்திரா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருந்தது. நிப்டி ஐடி வந்து 1.89% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ இந்த 41 ரூபாய் 40 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த ITBs வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டே ஒரு டைரக்ஷன்ல தலை குப்புற கீழே கமுந்துட்டு இருந்தாலும் நான் மட்டும் மேலே ஏறேன் அப்படின்னு சொல்லி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து மேலே ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்டோட அந்த பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க IDFCல இருந்து. சோ அதாவது செக்மெண்ட் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து பேலன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா 3.0% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 1 to 10 lakhs அப்படிங்கிறப்ப 5%, 10 lakhs to 10 crore அப்படிங்கிறப்ப 6.5% வந்து உங்களுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால பேங்க்ல வந்து டெபாசிட்ஸ் அதிக பேர் வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு ஷேரை வந்து மேலே எடுத்திருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பல. ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறதே பெருசா வந்து அந்தந்த மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ லார்ஜ் கஸ்டமர்ஸ் ஒரு பெரிய ஒரு அசெட் வச்சிருக்க கஸ்டமர்ஸ்க்கு வேணா இது வந்து ஒரு விஷயமா வந்து தெரியலாம். பட் ஆனா இன்னைக்கு இதனால ஷேர் வந்து 2% கிட்ட அப்பா இருக்கு. இந்த ஷேர் வந்து 75 ரூபாய்க்கு கீழே வந்தாதான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த ஷேர்லயும் வந்து நான் பொறுமையா வேடிக்கை தான் பாக்குறேன். அடுத்து LG எலக்ட்ரானிக் ஷேர். இந்த ஷேர் வந்து இப்ப ரீசெண்டா தான் வந்து IPO வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. சோ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 month லாக்இன் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. சோ அதனால இன்னைக்கு ஷேர் வந்து 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த ஷேர் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் லிஸ்டிங்ல இருந்தே 18% வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த IPO அப்பயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த கம்பெனி இந்த IPO மூலமா ரைஸ் பண்ற பணத்தை வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ணல, அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனால இந்த IPO நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஷேர் வந்து நான் பை பண்ணல. PE பாத்தீங்க அப்படின்னா 45க்கு மேல இருக்கு. சோ லிஸ்ட் ஆனதே வந்து 1710 ரூபாய் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அங்க இருந்து திரும்ப ஒரு 280 ரூபாய் கிட்ட வந்து டவுன் ஆயிருக்கு. சோ இந்த ஷார்ட் டேர்முக்கு இதுல இன்னும் பிரஷர் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து 10% கிட்ட ஒரு லோயர் சர்க்யூட்டை வந்து தொட்டிருந்தது. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல பிட் பண்றதுக்கு சைனாவை சேர்ந்த கம்பெனிஸ்க்கு வந்து அலோவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த தடையை வந்து ஈஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்தது. சோ இதுல பெரும்பாலான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிற பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸா பார்க்கப்பட்டு இன்னைக்கு 11% கிட்ட இந்த ஷேர் வந்து டவுன் ஆயிருக்கு. சோ இந்த ஷேர் ரிலேட்டட் பிசினஸ் அப்படிங்கிறது என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்படிட்டர்ஸ் கிடையாது. சோ அதனால இந்த ஷேர்ல பெருசா நான் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்லயே இந்த ஷேர் வந்து கிடையாது. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா. இந்த ஷேருமே இன்னைக்கு 8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட CEO வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு ஷேர் வந்து 8%க்கு மேல வந்து கரெக்டா இருக்கு. பட் ஆனால் இந்த ஷேரோட ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா Q3ல 35% வந்து ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுமே வந்து PE வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 40 PE கிட்ட வந்து இந்த கம்பெனியோட PE இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து நான் இந்த பொசிஷன் எடுக்கல. அடுத்து டைட்டன் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க. டைட்டன் மட்டும் கிடையாது, இந்த ஜுவல்லரி பிசினஸ் பண்ற எல்லா கம்பெனிஸ்மே வந்து சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் குறிப்பா டைட்டன் வந்து அவங்களோட அந்த லேப் க்ரோன் டைமண்ட் ஸ்பேஸ்ல வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதனால இந்த ஷேர் வந்து நல்லாவே அப்பா இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 3500 ரூபாய் 3600 ரூபாய் இருந்துச்சு. சோ அங்க இருந்து ரன் ஆகி 4200 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளவு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் இந்த ஷேரை வந்து நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ஐடியாலே இல்லை. ஏன்னா இதோட PE அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு, 91 PE இருக்கு. ஸோ ஸ்லைட்டா எங்கேயாவது ஏதாவது ஒரு குவார்டர்ல ஒரு ரிசல்ட் வந்து மோசமா வந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர்ல கரெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸும் சரி பிசினஸும் சரி நல்லா தான் இருக்கு. வேல்யூவேஷன் அடிப்படையில இப்போதைக்கு இது வந்து நமக்கு பையிங் ரேஞ்சில் வந்து இல்ல. அடுத்து LG எப்படி இன்னைக்கு கரெக்ட் ஆச்சோ அதே மாதிரி ரீசெண்டா லிஸ்ட் ஆன மீஷோ ஷேருமே வந்து கரெக்டா இருந்தது. ஸோ இந்த கம்பெனியோட IPO வரும்போதும் நான் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, பெருசா வந்து இதுல பிசினஸ் என்ன மாடல், இதுல எப்படி அவங்க ரெவன்யூ பண்றாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து இல்ல. ஸோ அதனால நான் வந்து அப்ளை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஷேர் லிஸ்ட் ஆகிறதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து ஏத்துனாங்க. 235 ரூபாய் வரைக்கும் டெய்லி ஒரு 2-3 நாள் அப்பர் சர்க்யூட்ல போயிட்டே இருந்தது. பட் அதுக்கப்புறம் திரும்ப கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லிஸ்டிங் வந்து 162 ரூபாய்க்கு ஆச்சு. இப்ப 164 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு. இதோட IPO பிரைஸ் வந்து 111 ரூபாய். என்ன கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு IPO பிரைஸை கட் பண்ணி கீழே போகும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்பவுமே இதோட PE வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து இன்னமும் ப்ராஃபிட் பண்ணாத ஒரு கம்பெனி. ஸோ அந்த பேசிஸ்ல இந்த கம்பெனில வந்து நான் இப்போதைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது இல்லை. அடுத்து செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த GLP-1 அந்த மெடிசின் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெயிட் லாஸ் செக்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வெயிட் லாஸ்
மார்க்கெட் அப்படிங்கிறது 2025ல 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த செக்டர்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஸோ அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெனரிக் மெடிசின் பண்றதுக்கு நாட்கோ, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இவங்க எல்லாருமே ரெடியா இருந்தாலும் ஆல்ரெடி நோவா நார்டிஸ்க்கு வந்து அவங்களோட பிரைஸை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஜெனரிக் மெடிசினால அவங்க நினைச்ச அளவுக்கு மார்க்கெட் ஷேரை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ஆப்டிமிசம் வந்து இருக்கிறது நல்லதுதான். பட் ஆனால் அதோட ரிசல்ட்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத பொறுத்து இருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எந்த பிரைஸ் பாயிண்ட் வைக்கிறாங்க, அது நோவா நார்டிஸ்க் கூட விகோவியை கம்பேர் பண்ணும்போது எந்த பிரைஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களால மார்க்கெட் ஷேரை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து இந்த இவி டூ வீலர் சேல்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2025ல டிவிஎஸ் வந்து ஓலாவை டாப் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலா ஷேரோட சேல்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கு. டிவிஎஸ் மட்டுமே இந்த 2025ல இவி சேல்ஸ்ல 35% கிட்ட க்ரோ ஆயிருக்காங்க. ஓவராலா எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் அப்படிங்கிறதும் வந்து 11.4% வந்து 2025ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 2-3 டெவலப்மெண்ட் இருக்கு. ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், அந்த 500% டாரிஃப் வந்து நான் போட போறேன் அப்படிங்கிற பில்லை வந்து ட்ரம்ப் ஓகே பண்ணுது. இப்போ அடுத்து வெனிசுலாவில் போய் வந்து அட்டாக் பண்ணி அந்த கண்ட்ரில வந்து ஒரு சில டர்மாயில் வந்து பண்ணியிருந்தாரு. இப்போ அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் கிரீன்லாண்டை வந்து நான் ஆக்குபை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து செக்யூரிட்டி ப்ரியாரிட்டி அடிப்படையில் அந்த கிரீன்லாண்டை நான் அமெரிக்கா கூட இணைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அக்யூசேஷன் மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுக்கு நான் மிலிட்டரி ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. சோ இது வந்து திரும்ப ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. சோ கிரீன்லாந்து கூட அலைஸா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்மே வந்து நாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து பண்ணாரு அப்படின்னா நாங்க வந்து ட்ரம்ப் மேல வந்து ஆக்ஷன் எடுப்போம், நாங்களும் வந்து அந்த வார்ல வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யார் யார் அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு, ஜெர்மனி, இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த கிரீன்லாண்ட்ல ட்ரம்போட ஆக்ஷனை வந்து எதிர்த்திருக்காங்க. ஸோ இந்த சைடும் வந்து ஒரு டென்ஷன் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ட்ரம்ப் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அவர் சொன்ன மாதிரி மிலிட்டரி ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ண போறாரா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து இந்த வெனிசுலால போய் அவர் வந்து ஒரு அட்டாக் பண்ணி அந்த பிரசிடென்ட்டை வந்து இம்பீச் பண்ணிட்டு டெப்டி பிரசிடென்ட்டை வந்து பிரசிடென்டா ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெனிசுலா வந்து $2.8 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஆயில அமெரிக்காவுக்கு வந்து அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமா வெனிசுலாவோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸை நாங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவோட அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்ட் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து 1% கிட்ட தான் ஆயில் வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் அவங்க கிட்ட இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத, வெளியே எடுக்கப்படாத ஆயில் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்ல செகண்ட் மோஸ்ட் ரிசர்வ்ஸ் வந்து வெனிசுலால தான் இருக்கு. ஸோ அதை தான் வந்து ட்ரம்ப் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா கிடைக்கிற இந்த $2.8 பில்லியன் ரெவன்யூமே இந்த வெனிசுலா வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் மேலதான் வந்து செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சைனாவையும் இந்தியாலையும் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் நீங்க வாங்கக்கூடாது, வாங்கினா வந்து 500% டாரிஃப் போடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் வந்து ஒரு வெனிசுலா மாதிரி ஒரு கண்ட்ரிக்குள்ள போய் அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற ஆயில் எடுத்து அமெரிக்காவுக்கு வந்து சப்ளை பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து எப்படி போகும், இந்த கிரீன்லாந்து இஷ்யூ வந்து எப்படி வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து இந்த ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து நடக்கல. இப்போ இந்த 500% டாரிஃப் நான் போட போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ட்ரேட் டீலுக்கான பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆல்ரெடி இந்த வின்டர் சீசன்ல வந்து அமெரிக்காவோட ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பெருசா கிடைக்கல. ஏன்னா டாரிஃப் அதிகமா இருந்தங்காட்டியும் அது வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வின்டர் ஆர்டர்ஸ் தான் நமக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் சம்மர் ஆர்டர்ஸ் அது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து நடந்து முடியாதனால சம்மர் ஆர்டர்ஸ்மே வந்து நமக்கு கிடைக்காம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிம்ப், அது முதல்ல ஜெர்மன் ஜுவல்லரி, இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து ஹெவி அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸோட குரூப் பண்ண அந்த விஷயம், ஸோ அதுல வந்து குரூப் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அதுல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸ்போர்ட் ஒரு சைடு அடி வாங்கிட்டு இருக்கு, இதே டைம்ல இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5000 கோடி வந்து ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல நாங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா டொமஸ்டிக்கா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இம்போர்ட் பண்ற அந்த பார்ட்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். ஸோ இந்த மார்க்கெட்ல வேலட்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும், டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுனால பொறுமையா இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.